இந்த ஒப்பித்தல் போட்டி நிகழ்ச்சியை நடத்துகின்ற இன்றைக்கு இந்த அரங்கில் பாராட்டு விழாவையும் சேர்த்து நடத்துகின்ற திருவிழாவை நடத்துகின்ற அறிஞர் பொருட்களை கடமை வாங்கி சிலருக்கு எண்ணிக்கைப்படுத்தினாங்க. இந்த அன்பு அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகின்ற எங்கள் வணக்கத்திற்கும் பாராட்டுக்கும் போடுவதற்குரிய ஐயா அருணை சேர்ந்தார். உள்ளபடியே கம்பனையும் திருக்குறளையும் தமிழ் இலக்கியத்தையும் மிகச் சிறப்பாக கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று உயர்ந்து கொண்டு மக்களுக்கும் கற்பித்துக் கொண்டிருக்கிறது வழிகாட்டி ஐயாவை. மதுரையில் அவர் இருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமை. உள்ளபடியே மதுரையை கம்பன் கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அனைத்து கருதியும் உடைய ஒரு பெரியவர் ஐயா சீதாராமன் வணக்கத்துக்குரிய சீதாராமன் அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறார் என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒரு சாதனை. இந்த அன்பு அழைப்பிலே இங்கே வருகை வந்திருக்கின்ற நமக்கும் தானமாக வாழ்கின்ற ஐயா நாகை சிவம் அவர்கள் ஒரு படம், எங்கள் அருமை தம்பி மாம்பு அவர்கள் இன்னொரு பக்கம், மதுரையிலிருந்து வருகை வந்திருக்கின்ற எங்கள் புலவர் தேவாயனார் அவர்கள் இன்னொரு பக்கம், அறிஞர் பெருமக்கள் இத்தனை பேரும் அவருக்கு இன்று காலை முழுவதும் இங்கே போட்டி நடந்திருக்கிறது. திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி. இந்த போட்டியை முடித்த பிற்பாடு கலந்து கொண்ட பலரும் இந்த வெப்பத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம், நமக்கு இது போதப்படாதுன்னு பலர் அவசரமே தொடர்ந்து போயினாங்க. ஆனால் அதையும் மீறி இருந்து பரிசு வாங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, பரமார்களே, எங்கள் வீட்டு பிள்ளைகளே, இவர்கள் எல்லாம் முறையாக நடத்துகின்ற இந்த அறக்கட்டளைக்குரிய அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். திருக்குறள் தம்பி சிவா நல்லா சொன்னார். நமக்காக அது பார்க்கப்படாமலே கிடந்த ஒரு இயல்பு ரொம்ப காலமாக கிடந்து போச்சு. சிலப்பதிகார ஆசிரியர் பேசுகிறார், அவனுக்கு பிறகு ரொம்ப அடுத்த திருத்தமாக எடுத்து பேசுகிறாங்க. அவன் தான் அதை இடைக்கு எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் திருக்குறளை கொடுத்து ஒரு பெரிய மேதைக்கு அமர்ந்தான். நான் செய்த மிகப்பெரிய தொண்டு அவன் செய்தது வந்து தமிழை எளிமைப்படுத்தியது ஒன்று. வள்ளுவருக்கு பிறகு தமிழை எளிமைப்படுத்தி கொடுத்தவன் கம்பன் தான். அவனுக்கு பிறகு பாரதி பாரதியாசனுடைய பரம்பரை பின்னாடி இப்படி எளிமைப்படுத்தி கொடுக்கிறவன் திருக்குறளை எடுத்துக்கொண்டு வந்து உயர் கொடுத்தான். அதுக்கு பிறகு நம்மளால பேசப்பட்டேன். காரணம்
ஒரு நூல் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, இருள் இரவாக இடத்து எங்கு வந்தாலும் இருள் கண்டிக்க. அந்த இருட்டில் ஒரு விண்மீன் போல, ஒரு நட்சத்திரம் போல. அது மட்டும் இல்லை, வானில் எரிக்கிற பறவைகள் அங்கே பூத்து கிடக்கிற ஒரு பதமும் போல. அப்படி ஒரு நூல். இது யாருக்கு கொடுத்துருக்கானா, பெரிய பெரிய அரபுகளெல்லாம் இங்கே செஞ்சாங்க. அவன் அமுரவி அப்படின்றவன் பாரசீகத்தில் முதல்ல வந்து அவன் தான் ஒரு கோடு கொடுக்குறான். ஒழுக்கத்துக்காக ஒரு கோடு முதல்ல கொடுக்குற ஒரு கோடு. அதனுடைய கிறிஸ்து படத்துக்கு முன்னாடியே ஒரு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏராளமான நாட்கள் அது தெரியல. இன்னும் ரோமன் ஏகப்பட்ட நாட்கள் அவன் அனுமதி எழுதுறான். நம்ம டாக்டர்ஸை பற்றி எல்லாம் எழுதுறான். சாக்ரட்டிஸ் அவருடைய சீடர்கள் எழுதுறாங்க. ஒரு சமூகம் எப்படி இருக்கணும்னா நினைக்கிறாங்க. ஒரு ஆபத்தை பற்றி எப்படிலாம் சொல்றான். அதை கிறிஸ்து பார்க்கறதுக்கு முன்னாடி, திருவள்ளுவர் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்முடைய கணக்கு திருவள்ளுவர் கிமு 331 600. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சபைகள் இருந்துச்சு. அந்த பக்கத்தில் ஜெரதுஸ்தர் அப்படின்னு அவன் ஒரு சமயத்தை கொண்டு வந்தார். பாரசீக பக்கத்தில் ஜெந்தவஸ்தா அப்படின்னு அவங்க ஒரு கொண்டு வச்சிருந்தாங்க. அதை ஒழுக்கம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கோடு போட்டாங்க. அவங்க பலரும் பார்த்தாங்க. இந்த பக்கத்தில் சீனாவில் ஆளுநர் கன்ஃபூஷியஸ், லாவோட்சே அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் மிடில் ஈஸ்ட், நம்ம இந்தியாவில் வேத சமயம் தகைத்திருந்தது. அது நிறைய நூல்கள் மறந்துருந்துச்சு. அப்புறம் அதுக்கு அப்பாக அதை எதிர்த்தும் அதை உள்வாங்கி கொண்டோம். எதிர்த்துன்றதை விட உள்வாங்கி கொண்டோம். பௌத்தம் சமாளம் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் அந்த பக்கத்தில் இருந்துச்சே தவிர தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது. இங்கே இந்த அறிவுகள் என்பது தேவை இல்லை. அதை பற்றி சிந்தனையே இல்லை. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுருதிகள் இல்லாத இந்த படத்தில் இறைவனே தோற்றுவித்த ஒரு நூல் தான் திருவள்ளுவர்.